ஒரு மனைவி ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். நான் எங்கே போனாலும் சொல்கிறேன். ஆனால் ஒரு 40-50 வயதை தாண்டின தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் இருந்து என்னத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேன். நான் என்னை ஆண்டவர் ஏன் இன்னும் வச்சுருக்கிறாருன்னு தெரில. இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி மிகுந்த வார்த்தை அநேகருக்கு வருகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை என்னை எடுத்துக்கிட்டா யார் அழுவா? இப்போ நான் இல்லை உலகத்தில், என்னை பெற்றவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நஷ்டம். என்னை விட்டுருங்க, எனக்கு சர்ச்சு நீங்கள் சரி, நீங்களும் வருத்தப்படுவீங்க, கணவர் வருத்தப்படுவார். ஆண்டவருக்கு என்ன நஷ்டம்? என்ன மாதிரி 1000 பேரை உருவாக்க ஆண்டவரால் முடியும். ஆமாம் தானே? ஆனால் ஏன் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார்? என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தெரியலனா கூட நான் என்னை எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு தாய் உலகத்துக்கு ஒரு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மனுக்குலத்துக்கும் பெண்ணும் முக்கியம், குடும்பத்துக்கும் முக்கியம். பெண் இல்லைன்னா உலகம் இல்லை, மனுக்குலம் அழிஞ்சிரும். ஆமாவா? வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி என்னைய பார்க்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், லோத்துவனுடைய வாழ்க்கை அதற்கு பெரிய முன்னுதாரணம். ஒரு தாய் இல்லாத இடத்துல தேவன் அருவிருக்கிற 2 சந்ததி பூமியில் வந்துருச்சு. அதற்கு ஒரே காரணம் தாய் அங்கே இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரு உதாரணம் போதும். அப்போது நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு, இப்போ அந்த குடும்பம் இல்லைன்னா நான் அதுதான் சொல்கிறேன், ஒரு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு குடும்பத்துக்கு ஒரு குட்டி ஏசப்பான்னு வச்சுக்கலாம். நான் மிகையெல்லாம் படுத்தலை, உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் தாயினுடைய கையில் தான் இருக்குது. ஒரு குழந்தையோடு இருக்கிற அம்மா தலையில் அடிச்சுன்னு உங்கள் அப்பா வந்துருச்சுன்னா அந்த குழந்தையும் அப்பா வந்துருச்சுணும். சீரியஸாக ஐ டேடி வந்துட்டாருன்னா அதுவும் ஐ டேடி வந்துட்டாருன்னும். அம்மா ஒரு எலியை பல்லியை பார்த்து வேக்கனாங்கன்னா அதுவும் வேக்கணும். அதுவும் இருந்துட்டு போகுதுன்னா அதுவும் இருந்துட்டு போகுதுன்னு குழந்தையும் சொல்லும். அம்மா தான் எல்லாத்துக்கும் முதற் காரணமாய் விளங்குகிற ஒரு பெண்மணி. ஒரு குடும்பத்துக்கே இவ்வளோ முக்கியம்னா அவங்க ஜெபம் அப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்கும் குடும்பத்துக்கு. கட்டாயமாக ஒரு ஜெபிக்கிற தாய்க்கும் ஜெபிக்காத தாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. நீ தாயா பேயான்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. தாய் எப்படி பேயாக முடியும்? நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் மேற்கோள் காட்டி கொண்டு நான் சொல்லுகிறேன். தாய் தெய்வத்துக்கு சமம். அவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. நல்ல தாயும் இருக்கிறாங்க, நல்லா அல்லாத தாயும் இருக்கிறாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள். அப்போ புத்தியுள்ள பெண்ணும் இருக்கிறாங்க, புத்தி இல்லாத பெண்ணும் இருக்கிறாங்க. ஜெபிக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க, ஜெபிக்காத பெண்ணும் இருக்கிறாங்க. கணவனுக்கு கிரீடமாக இருக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க, கணவனுக்கு தலைவலியாக இருக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நீங்கள் யாருமே அந்த கூட்டத்தில் இல்லை, ஜெபிக்கிறவங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கான கூட்டம் இது. ஆமென். என்னன்னா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் 26வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26:35. 34 வாசிக்கலாமே. ஏசா 40 வயதான போது 40 வயதான போது ஏத்தியனான பேயேரியினுடைய குமாரத்தியான யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். எப்படி இருந்தாங்களாம்? யாரு? யூதித் பஸ். இந்த பேர்லாம் நமக்கு ஞாபகம் வராது, நம்ம வாய்க்கு வந்த மாதிரி உளறிக்குவோம். பரவாயில்ல, உளறிக்கோங்க, தப்பு இல்லை. யூதித்தும் பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். ஏசா விவாகம் பண்ணின இந்த ஸ்திரீகள் மாமனார் மாமியாருக்கு எப்படி இருந்தாங்க? மனநோவு. இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 11:3.
சீக்கிரமாக எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11:3. 1 ராஜாக்கள் மன்னிக்கணும், 1 ராஜாக்கள் 11:3. நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அவனுக்கு பிரபுக்கள் குலமான 300 மறுமனையாட்டி என்ன பண்ணாங்களாம்? என்னத்தை வழி போக பண்ணாங்க? இருதயத்தை, சாலமோனுடைய இருதயத்தை இத்தனை கல்யாணம் பண்ணால் அப்புறம் இருதயம் வழுவி போகாமல் என்ன ஆகும்? இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். யாரு? சாலமோன் சாதாரணமான மனிதர் இல்லை. ஹீ இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஆமாம் தானே? அறிவு, பயங்கர அறிவு. அவனை போல ஞானி அதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, பின்னாடி இருந்ததும் இல்லை. பணக்காரன். அவன் பணத்தை வச்சே நிறைய கல்யாணம் பண்ணார் போல். நமக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம், ஒரு வீடு கட்டுறக்குள்ளேயே ஆயுசில் பாதி போயிடும். இவர் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டியிருக்காரு, எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்காரு. அப்போ இவர் சாதாரண மனுஷன் இல்லை. அவ்வளவு அறிவு படைத்த, பணம் படைத்த, ராஜ்யத்தை ஆளுகிற பராக்கிரமசாலியே பெண்ணினால் இருதயம் வழுவி போகிறது. தேவனை விட்டு பின்வாங்கி போக செய்தார்கள். ஸோ ஒரு பெண் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்க சக்தியும் இருக்குது, அழிக்கிற சக்தியும் இருக்குது. இவ்வளோ பெரிய ராஜாவின் இருதயத்தை வழுவி போக பண்ணவும் முடியுது, மன நோவா இருக்கவும் முடியுது, புருஷனுக்கு கிரீடமாக இருக்கவும் முடியும். இன் விச் கேட்டகரி ஐம் கோனா பி? நான் எந்த கேட்டகரியில் இருக்க போகிறேன்? கட்டாயமாக நம்ம எல்லாம் ஜெபிக்கிற கேட்டகரியில் தான் இருப்போம். ஆனால் இந்த எஸ்ட்ரீமும் போக முடியும்னு நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம படிக்கணும்னா நான் உங்களுக்கு அந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். இந்த 2 பேரை பற்றி சொன்னோம். சில மனைவிகள் தான் கணவனை காப்பாற்றி இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம படிக்கலாமா? நான் முக்கியமான ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை படிக்கலாமா? யாத்ராகமம் 4வது அதிகாரம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, யார? மோசேவை. அடுத்து சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, பின்பு அவர் அவனை விட்டு விலகி, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இங்கே ஆண்டவர் யாரை கொல்ல வகை பார்க்கிறார்? மோசே ரட்சிக்கப்பட்டவரா, ரட்சிக்கப்படாதவரா? நீங்க பதில் சொல்லுங்க. ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கும்பொழுது மோசே ஆண்டவரை தெரிஞ்சவரா, தெரியாதவரா? நல்லா தெரிஞ்சவர். மோசே நான் வேதத்தில் அநேக ஆள் தத்துவங்கள் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜின்னு சொல்லுவோம். அதில் இந்த மோசேவும் கிறிஸ்துவினுடைய முன் அடையாளத்தை தரித்த ஒரு ஆள் தத்துவம். அவருடைய பிறப்பு ஆச்சரியம். அவர் பிறக்கும் போது யோகபேத் எப்படிப்பட்ட தரிசனத்தை அவங்களுக்குள்ள வச்சாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முழு நைல் நதிலையும் எல்லா பிள்ளையும் வெட்டி வீசினாங்க. அந்த தான் என் பிள்ளை மிதப்பான், எந்த அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சோ அந்த அரண்மனையில் என் பிள்ளை வளர்க்கப்படுவான்னு எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான தரிசனத்தை கொண்ட ஒரு தாய் பெற்றெடுத்த மகன் இந்த மோசே சாகிற வரைக்கும் எபிரேய ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கக்கூடாது, பெண் பிள்ளைகளை மட்டும்தான் உயிரோட வைக்கணும்னு சட்டம். மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அவரை மட்டும் காப்பாற்றிட்டு ஆண் பிள்ளைகளை வெட்டி வீசியிருந்தா மோசேக்கு 80 வயதாகும் போது அவனை விட பெரியவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாவா? ஆனால் அதுக்கப்புறம் படித்தோம்னா லேவி புத்திரரில் 23,000 பேர் இருந்தாங்களாமா. அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்தவொடனே அந்த ராஜாதிக்கு ஐயோ இவ்வளோ அழகான குழந்தைங்களை வெட்டி வீசணுமான்னு மனசு வந்துச்சா, இல்லை சட்டத்தை மாற்றிட்டாங்களா, இல்லை மறுத்து வச்சுங்க மோசேவை காப்பாற்றுற மாதிரி ரகசியமாக காப்பாற்றி விட்டு எத்தனையை காப்பாற்ற முடியும்? எனக்கு என்னமோ அந்த சத்தம் ரத்து பண்ணப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் 10000 ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. மோசேவை விட வயதில் மூத்தவர்களும் இருந்திருக்கிறாங்க, குறைந்தவர்களும் இருந்திருக்கிறாங்க. மோசேக்கு 80 வயது ஆகும்போது அவனை விட இளைய வயதுள்ளவர்கள் அவனுக்கு அப்புறம் தானே பிறந்திருக்கணும், இருக்கிறாங்கல்ல. அப்போ சட்டங்களை மாற்றுவதற்குரிய, திட்டங்களை தலைகீழாய் மாற்றுவதற்குரிய, ராஜாங்கத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களையும் மாற்ற வல்லதான ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் இந்த மோசே. அவருடைய பிறப்பு எல்லாமே தெய்வ திட்டத்தின்படி ஜெபிக்கிற தரிசனம் நிறைந்த ஒரு தாயினுடைய பிறப்பு. அவருக்கு ஆண்டவரே அவர்கிட்ட டைரக்டாக பேசுகிறார், நீ போ, நீ ஜனங்களை வழி நடத்து. சாதாரண மனுஷன் அல்ல, தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை காப்பாற்றுறதுக்கே ஒரு தாய் வேணும்னா நம்ம கணவன்கள்லாம் ஏமாத்துறோம். புரிகிறதா உங்களுக்கு? எப்பேற்பட்ட தலைவனுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பா. அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், whomever it may be. அத்தனை லட்சங்களை வழி நடத்துகிற தலைவன், கிறிஸ்துவனுடைய முன்னடையாளத்தை தனக்குள்ள வைத்திருக்கிற தலைவன், பெரிய போதகர்னு கூட வச்சுக்கலாம், அவரை கூட ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கிறார். அப்போ தெய்வத்தினுடைய கோபம் எங்க எழும்போம், எப்ப எழும்போம் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் கொல்ல வகை பார்க்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா மோசே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? உயிருக்கு பயந்தாவது தப்பிச்சிருக்கணும்ல. அப்போ தெய்வத்தினுடைய கோபம் மூடும் பொழுது அதை சாந்திப்படுத்துகிற ஒரு 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 மனப்பக்குவம் யாருக்குள்ள இருக்கு? சிப்போராள் பாஸ்டரோட பொண்ணு. அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நுனித்தோலை வெட்டணும், கருகலான கல்லை எடுக்கணும், 2 கால்களுக்கு நடுவாக எரிந்து. விருத்த சேதனம், பலி, இதெல்லாம் இட் ஹேஸ் அ ப்ரொசீஜர். பலின்னா சும்மா வெட்டு 1 துண்டு 2ன்னு வீசிட முடியாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பறவைகளை வெட்டி கொழுப்புகளை தகனிச்சான், கால்களை சந்தா வெட்டி முன்னுக்கு பின் வச்சான். இப்படி தான் வெட்டணும், இப்படி தான் வைக்கணும். 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்கு யார் டேட் ஆஃப் பர்த் எழுதி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. புரியலையா உங்களுக்கு? ஒரே ஒரு ஆடு, நம்ம வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி வளர்க்க மாட்டாங்க. ஆடு எத்தனை வளர்ப்பாங்க? 200 கூட இருக்கும், 10 இருக்கும், 20 இருக்கும். நம்ம வீட்டுக்காரரை கேட்டால் அவரோட டேட் ஆஃப் பர்த்தே அவருக்கு சரியாக தெரியாது. நம்மளுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் யார் டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிறது? ஆனால் 1 வயது ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது கிடான்னா கிடாவை தான் எடுக்கணும். இந்த உறுப்பு குடல் கொழுப்பை நெருப்பில் போட்டுடணும், பலிபீடத்துக்கு அடியில் போட்டுடணும், தலையை தனியாக வைக்கணும், இதை சந்தா வைக்கணும், இப்படி அடுக்கணும், இப்படி விறக வச்சு இப்படி பலிபீடம் கட்டி அது மேலே வச்சுட்டு பாண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது பரலோகத்திலேருந்து அக்கினி அதை பட்சிக்கும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் கிவிங் சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி விருத்த சேதனம் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர். அந்த 2 கால்களுக்கு நடுவே தூர வீசி அந்த ப்ரொசீஜர்லாம் இவங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், பலி என்பது நான் ஏறெடுக்கிற முழங்கால்னு வச்சுக்கலாம், நான் பண்ணுற ஜெபம்னு வச்சுக்கலாம். இந்த ஜெபம் எப்போ பண்ணாலும் ஜெபம்தான், எப்படி பண்ணாலும் ஜெபம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா இட் நீட்ஸ் சம் ப்ரொசீஜர். படுக்கிற இடத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும். ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் போட்டுக்கணும், முழங்கால் போடணும், குறிப்பிட்ட நேரம் 5 மணின்னா 5 மணி, 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் அல்ல 6 மணி வரைக்கும் ரெகுலராக அந்த டைமை நான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் பலி. குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட வஸ்திரம், எல்லாமே அது அந்த ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பலி. ஏன்னா தட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம்னா ஈஸி. உண்ணும் போதும் ஜெபிப்பேன், உறங்கும் போதும் ஜெபிப்பேன், நடக்கும் போதும் ஜெபிப்பேன், சமைக்கும் போதும் ஜெபிப்பேன், எப்போ வேணாலும் ஜெபிச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம்னா நான் எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் ஜெபம் பண்ணலாம், நைட்டியில் கூட ஜெபம் பண்ணலாம், நான் வாக்கிங் போகும்போது என்னோட ட்ராக் ட்ரெஸ்ஸில் ஜெபம் பண்ணலாம். தட் இஸ் ஈஸி. பட் விச் ஒன் இஸ் ஹார்ட்? சாக்ரிஃபைஸ் இஸ் ஹார்ட். 5 மணினா ரெகுலராக அந்த மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம்.
அன்னைக்கு பார்த்து உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும், அன்னைக்கு பார்த்து லேட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், பெட்டிலேயே படுத்துன்னு ஆயாசமாக 2 சோத்திரம் போடுறது நல்லா இருக்கும். ஆனால் எழுந்து மூஞ்சி கழுவி அடுத்த ரூமில் போய் முட்டி போடுறது ஓப்பனாக சொல்லுங்க கஷ்டம். ஒரு நாள் செய்யலாம், டெய்லி செய்கிறது வாயை திறந்து சொல்லு, பெரிய பரிசுத்த மாதிரி சொல்ல முடியாது, கஷ்டம். ஆனால் பலி தான் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நுகருவார். ஆமாவா? போன அந்த ஆராதனையில் நான் சொன்னேன், தனக்குன்னு நான் ஈசாக்கை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஏசைக்கு சித்துனாவை தனக்கு நியமிக்கப்பட்டதை ஈசாக்கால சுதந்திரிக்க முடியலை. ஏன்? இன்னைக்கு மாதிரி பத்திரம் பேப்பரில் எழுத மாட்டாங்க, தகடில் தான் அந்த ஸ்கெட்சு போட்டு அந்த கிணத்துக்கு அடியில் ஒரு இடம்னா கட்டாயம் ஒரு துறவு இருக்கும், அந்த பாறைகளுக்கு இடையில ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி இவங்களுக்கு சொந்தமான இடத்தோட ஸ்கெட்சு கிடைக்கும். இந்த மூலையில் வடக்கே கிழக்கே இவ்வளோ தூரம் இது உன்னுடைய இடம். ஆபிரகாம் பெரிய பணக்காரர், நீ நடந்து திரிகிற தூரம் எம்மட்டும் அம்மட்டும் உண்ணுது. அப்போ எல்லையே இன்னாலும் தெரியாது அவங்க அப்பாவுடைய சொத்துக்கு. இந்த தகடை எடுத்தால் கண்டுபிடிச்சிடலாம், தகடை எடுத்தால் தானே கண்டுபிடிப்பேன். துறவை நான் தூர்த்து போடுறேன், யார் பண்ண வேலை? அந்த தூர் வாரினா தகடு கிடைச்சிடும், தகடு கிடைச்சா அவன் எல்லைகளை அவன் கண்டுபிடிச்சிருவான், யாரும் அவனுக்கு எதிர்க்க முடியாது. நீ தூர் வாரவே கூடாது, நான் தூத்து தான் போடுவேன், சண்டை போடுவேன், வாக்குவாதம் பண்ணுவேன். ஏசேக்கிலையும் அதே, சித்துனாலையும் அதே. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியலன்னும் பொழுது ஈசாக்குக்கு கை கொடுத்தது பலிபீடம். சாதாரண ஜெபம், சாதாரண உபவாசம், சாதாரண வேபத வாசிப்பு, தோணும் போது பண்ணுற ஜெபம், இது எல்லாம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வலிக்கும்படி, இன்னும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி, இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜரோட வித் டிசிப்ளின் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாளாவது நான் ஒரு பலி செலுத்துவேன்னு செலுத்தும் பொழுது தட் வில் பி அக்செப்டபிள் இன் த சைட் ஆஃப் காட் ஆஸ் வெல் அஸ் ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அந்த பலிபீடம் ஏசேக்கு சித்துனா முடிஞ்சு எனக்கான ரெகபோத்தை அங்கே உண்டாக்குவதும் அல்லாமல் எனக்கென நியமிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுக்களை அங்கே உண்டாக்கும். அல்லேலூயா! சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பலின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஜெபம் வேறு, பலி வேறு, ஆராதனை வேறு, பலி வேறு, பிரதிஷ்டை வேறு, பலி வேறு. பலி என்பது இட் ஹாஸ் அ ப்ரொசீஜர். அப்போ இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனாலையோ என்னவோ தெரியல, சிப்போராள் தன் கணவனை காப்பாற்றுகிறாள். எல்லா மனைவிகளுக்கும் சொல்கிறேன், என் கணவரை காப்பாற்ற பொறுப்பு என் கையில் இருக்கு. முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேதத்தில் ஒரு பெண்ணு காப்பாற்றி, ஒரு பெண் இல்லை இன்னொரு பெண்ணையும் சொல்கிறேன், வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 24 படிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி 20வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல்பட்ட ஆடுகளையும் அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதை மேலே வைத்துக்கொண்டு எங்கே போகிறாங்க? நீங்கள் எல்லாரும் திருன்னு முழிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் பைபிளை வச்சுட்டு கொஞ்சம் என்ன பாருங்கள், இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது? அபிகாயில் என்று ஒரு அறிவுள்ள பெண்மணி இருக்கிறாள். அவருக்கு ஒரு கணவன், எப்படி? அறிவில்லாத ஒரு கணவன். தாவீதுனுடைய மேய்ப்பர்கள் வரும்பொழுது இவனுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் இவன் பணக்காரன். அபிகாயிலுடைய கணவன் நாபால் நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன், ஆனால் அறிவே இல்லாத ஒரு முரடனும் துராகரதனுமான ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. எதிராளியோட பலம் தெரியாமல் மோதனா நம்ம என்ன அர்த்தம்? முட்டாளுன்னு தான் அர்த்தம். நாபாலுடைய சொத்து, மந்தை, வேலையாட்கள், சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இல்லாமல் பண்ணுகிற அளவிற்கு
இராணுவத்தையும் பராக்கிரமத்தையும் கொண்ட அதிகாரம் படைத்தவன் தாவீது. இவர் நல்ல குடிவெறியில், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வேலை யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டார். இந்த விஷயம் ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜா கோபம் கொண்டாலே கஷ்டம். இதில் உக்கிர கோபம், மகா கோபமெல்லாம் வேதத்தில் இருக்கும். கெட்ட கோபம் வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு கெட்ட கோபம் வந்துருச்சு. உன்னை என்ன பண்ணுறான் பாடுறான் மவனே அப்படின்னு வராரு. வரும் பொழுது இந்த அபிகாயில் நீங்கள் வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா 11-12 வசனம் வர அளவுக்கு அவ்வளோ பெரிய ஜெபத்தை ஏறெடுத்து காணிக்க கொடுத்து அந்த ராஜாவோட கோபத்தை எப்படி சாந்திப்படுத்தணுமோ அப்படி பண்ணி தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றுகிறாள். இதை படிக்கும் பொழுது தன் கணவனுக்காக அவள் பரிந்து பேசுகிற அந்த வார்த்தைகள், ராஜாவுடைய இருதயம் அடியான், ஆண்டவனே இந்த பாதகம் என் மேலே வரட்டும், அவரை விட்டுறாதீங்க, அவர் அப்படித்தான், அவர் பண்ணுறது ரைட் இல்லை, அவர் பேருக்கேற்ற மாதிரி அவருக்கு கிறுக்கும் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் அவர் அப்படித்தான், அதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அது சுயமாக பேசலை, அதுக்குள்ளே குடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுவாங்க. சில நேரம் ஞானமான பேச்சு நம்மளை தப்பு வைக்கும். ஒரு ரட்சிக்கப்படாத கணவன், ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னால் வீட்டில் சண்டை வரும். ஆனால் இவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஆசை. ரகசியமாக வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவருக்கு நியூஸ் போயிடுச்சு. அவர் அவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு நிற்கிறாரு. வா, என்னை கேட்காம நீ ஞானஸ்தானமாக எடுத்த அப்படின்னாரு. இந்த அம்மா சொன்னாங்க, தெரியாமல் எடுத்துட்டேன், இனி வாழ்நாளில் எடுக்கவே மாட்டேன்னாங்க. பேச்சு மாற மாட்டீங்கள, எடுக்க மாட்டீங்கள, உன் மேலே சத்தியம், எல்லார் மேலே சத்தியம், இந்த ஒரு தடவை தான், இனி என்ன ஆனாலும் எடுக்க, நீ சொன்னால் கூட நான் எடுக்கவே மாட்டேன், பேச்சு மாற மாட்டீங்கள, சரின்ட்டு கட்டையை கீழே போட்டாராம். புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, புரியாதவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது? ஞானஸ்தானம் எல்லாரும் ஒரு தடவை தானே எடுப்போம். அவருக்கு அது தெரியலை. சில தாய்மாரி என்கிட்ட வந்து என் கணவரை அடிச்சிட்டாருன்னு அழுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அடி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தலைன்னு அர்த்தம். தப்பிச்சு ஓட தெரியாதா? கோபம் வருதுன்னு தெரியுது, நின்றுனே பேசி 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 இன்னும் கோபத்தை, அதுக்கு நான் அடிக்கிறது ரைட்டுன்னு நான் சொல்லலை. மனைவியை அடிக்கிற கணவர் சரியான கணவனே இல்லை என்னை கேட்டால். ஆனால் நான் பெண்களுக்கு சொல்கிறேன், கோபம் வருதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? மரியாதையாக இடத்த காலி பண்ணிவிட்டு வாயை மூடிட்டு அந்த கோபம் ஏறுற வரைக்கும் பேசி 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 எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு ஞானம் வேணும்ல. அபிகாயில் எவ்வளோ ஞானமாக இருந்தால் அப்படி நம்மளை காப்பாற்றுறதுக்கே நமக்கு அறிவு இல்லைன்னா நம்ம எங்கேருந்து அவரை காப்பாற்றுறது? ஸோ ஞானமுள்ள ஒரு பெண் தன் கணவனை காக்கிறவள். அப்போது நான் ஞானமுள்ள பெண்ணாக இருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறான்றது ஒரு பில்டிங்கை மட்டும் இல்லை, குடும்பத்தை, உறவை, சமாதானத்தை, பக்தி வாழ்க்கையை, பரிசுத்தத்தை, பரலோக ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் எங்கெல்லாம் கப்பல் உடைகிறதோ விசுவாச கப்பல், அதை கட்டி 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 எழுப்புகிறது தான் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீக்கு அடையாளம். அல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க உள்ளதையும் இடிச்சு போட்டுட்டு உட்காந்துருவாங்க. அப்போது நான் 2 பேரை சொன்னேன். இவங்க 2 பேருமே தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றினார்கள் என்று நான் வாசிக்கிறோம். அப்போது ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆக்க சக்தியை கொடுத்துருக்கிறார். இப்போது நம்மளுடைய கணவர் அழிவுக்கு நேராக போகிறாங்களோ, ஆண்டவரை விட்டு தூரம் போகிறாங்களோ, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய முதல் ஜெபம் என்னதான்? அவர்களை பாதுகாக்கணும். சில பேருக்கு கணவரை நேசிக்கவே முடியல. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், அந்த வசனத்தை நான் இப்படி சொல்கிறேன், கண்ட கணவனிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சில நேரம் அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயம்தான். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் அன் ஈஸி திங். புரிந்து கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஒருவர் புரிந்து கொள்வது கஷ்டம்தான். ஆனால் அவர்களை நான் அவங்கள சிலர் சொல்லுவாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணுற அளவு நான் கஷ்டப்பாடில் இருக்கிறேன். ஆனால் வேதம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நான் பேச முடியாது. இப்போது அவங்களோட வாழணுமா வேணாமான்ற அளவு பிரச்சனைன்னா நீங்கள் கவுன்சில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனதில் கசப்பை வளர்த்து
சாப வார்த்தைகளை, சொந்த மனைவியை சபிக்கிறது, சொந்த கணவனை சபிக்கிறது இது ரொம்ப ஒரு ரெடிகுலஸ், ஒரு ரொம்ப நம்ம அறிவில்லாத ஒரு தனமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா சொந்த சரீரம், என் சொந்த சரீரத்தை நான் காயப்படுத்தி, இப்போ நான் சொல்கிறேன் மனைவியை சபிச்சிட்டோம், நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு. சீக்கிரம் செத்து போயிட்டாங்க, கஷ்டம் யாருக்கு? சாகிறவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அவங்க நிம்மதியாக ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. இருக்கிறவங்க தான் நொந்துக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை நம்ம சொன்னதுனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோ? நம்ம கொஞ்சம் பெரிய மனசு வச்சு நல்லா வச்சுருந்தா நல்லா இருந்திருப்பாங்களோ? இருந்திருந்தா அட்லீஸ்ட் இந்த உதவியாவது நடந்திருக்குமே. ஆமாவா இல்லையா? சாகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை, இருக்கிறவங்களுக்கு தான் இழந்தவர்களை நினச்சி கஷ்டம். அப்போ சபிக்கிறது, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை வெறுக்கிறது, இதுவல்ல வாழ்க்கை. முடிந்த வரைக்கும் மன்னிச்சு, முடிந்த வரைக்கும் புரிந்து கொண்டு, முடிந்த வரைக்கும் தேவ துணையோடு குடும்பத்தை கட்டி காக்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த நமக்கு அந்த கணவருக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளை ஒவ்வொன்றா சொல்லி 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 நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு முதல் ஆண்டவர், ரெண்டாவது யார் தான்? கண்டிப்பாக ரெண்டாவது யார் தான்? சில பேருக்கு சொல்ல வரமாட்டுது, ஆனால் வரணும். ஏன் தெரியுமா? இந்த கணவன் மனைவின்ற உறவை தெய்வம் நம்மோடு கூட இருக்கிற உறவுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். ஆண்டவர் கணவன், நம்மெல்லாம் யார்? சொல்லவே வரமாட்டுது சில பேருக்கு. நீங்கள் சொல்லனா நான் பேச முடியாது. சோ ஸ்வீட். அப்போது கணவன் மனைவின்ற உறவை தெய்வம் மனிதனோடு, சபையோடு, மனுக்குலத்தோடு கொண்டிருக்கிற உறவுக்கு ஒப்பிட்டிருக்கிறாருன்னா, கணவன் மனைவி உறவை ஆண்டவர் எவ்வளோ ஹானர் பண்ணியிருப்பார். ஸோ இட்ஸ் அ ஹானரபிள். லவ்விங் மை ஹஸ்பண்ட், லவ்விங் மை ஒய்ஃப் ஃபர்ஸ்ட். இட் இஸ் நாட் ஒரு உலக பிரகாரமான அன்பு அல்ல, அது தெய்வீக அன்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு வேதத்தில். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தேங்க்யூ. அப்போது ஆண்டவருக்கு முதலிடம் நான் கொடுக்குறேன்னா, அடுத்த இடம் நான் யாருக்கு தான் கொடுக்கணும்? கண்டிப்பாக கணவனுக்கு. கணவனாக இருப்பீங்கன்னா மனைவிக்கு. இது எங்கெல்லாம் தவறுகிறோமோ அங்கே தான் பிரச்சனை வரும். அம்மாமாருக்கு நான் சொல்கிறேன், கணவனை ஃபஸ்ட்டு நேசிப்பாங்க. ஒரு குழந்தை வந்த பிறகு வீட்டுக்கார் பரிதாபமாக உட்காந்துருப்பார். பிள்ளை 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 பிள்ளை. அவரும் பாவம், அவங்க அம்மா விட்டு தானே நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அப்பாங்களும் அப்படி தான். ஒரு பொண்ணு கிடச்ச உடனே இந்த பொண்ணை விட்டுருவார், அவர் பொண்ணையே பார்த்துட்ருப்பார். இதுதான் அடுத்த ஒரு பெற்ற பொண்ணாச்சே. அப்படி அல்ல. எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஆண்டவருக்கு அடுத்த இடம் நம்ம அப்படி கொடுத்தாகணும். குடும்பத்துக்கு இது தேவன் எதிர்பார்க்கிறது. மூணாவது தான் பிள்ளைகள், சொந்தம், வேலை, உறவு, எல்லாமே மூணு தான். இந்த ப்ரொசீஜர் எங்கெல்லாம் மாறுதோ அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே தான் பயங்கரமான பிரச்சனை வரும். இப்போது இந்த ஆர்டரை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இஃப் யூ கோ அக்கார்டிங்லி நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போது நான் முதல் ஒரு ஜெப குறிப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். ரட்சிக்கப்படாத கணவனாக இருப்பாருன்னா அவர் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட கணவர்னா அவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது, நம்ம கணவருக்காக ஒரு பெண் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா, எப்படி? மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள். அவங்க எருசலேமின் வாழ்வை காண்பாங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை காண்பாங்க. வரிசையா எல்லா கல்யாணத்திலையும் வாசிக்கிற அந்த சங்கீதத்தினுடைய சாராம்சம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தில் அடங்கியிருக்கு. அப்போது இந்த பயம் சில நேரத்தில், நான் தான் சொல்லிட்டேன், அவ்வளோ பெரிய மோசையே காப்பாற்றுவதற்கு சிப்போராள் தேவைப்பட்டாங்க. நம்ம கணவர் அவ்வளோ பெரிய மோசேவாவோ இல்லையோ, மோசேவாக இருக்கலாம், இல்லை மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் பட் வி ஹாவ் டு ப்ரே. அப்படியா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால முடக்கி, உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தில் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோமேப்பா. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நம் பெண்களை விட ஆண்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் அதிகம். வெளியே எங்கே வேணால் போகலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுற பயத்தை வைக்கிறது நம்மளால முடியாது, ஆண்டவர் தான் வைக்கணும்.
ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஜெபம் பண்ணலாமா? உமக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தானப்பா மனைவி ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வாசிக்கிறோமே. கூழாங்கலாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலம் உள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தால் உதவிகள் செய்வன் லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தால் உதவிகள் செய்வன் இயேசுவுக்கு ஒரு நிமிடம் முடிந்தவர்கள் மட்டும் எழுந்து நின்று, கஷ்டமா இருக்கிறவங்க யூ ஸ்டே பேக், முடிந்தவங்க மட்டும் எழுந்து நிற்கலாம். ஏன் இந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்றேன்? அவங்களுக்கு நமக்கு தெரியாம மறைக்கிறதுக்கு ஆணுக்கு நிறைய வசதி இருக்கு. அவங்க வெளியே போகலாம், என்ன வேணா மறைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், எவ்வளோ நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருக்க எந்திரின்னா நம்ம ஏஞ்சிருவோம். ஆனால் நம்ம சொன்னால் அவங்க எந்திரிப்பாங்களா? பெரும்பாலும் நடக்காது. நாம் அதிகாரம் பண்ணி கேட்குற மாதிரி மனநிலையில் ஆண்கள் நிறைய இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆண்டவருக்கு பயந்தவங்க சரி பக்தி வாழ்க்கைக்கு தானே மனைவி சொல்கிறா அப்படி கேட்பாங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் கிடையாது. அப்போது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்னு ஒன்று அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் குடும்பம் சீர்பொருந்தும். தன் கணவன் தலைவன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதில் எந்த ரெண்டா பட்சம் கருத்தும் இல்லை. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல கணவன் தலை தான், அதே நேரத்தில் கழுத்து மனைவி தான். அதை அசைக்கிற அசைவை கூட ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்குறார். சில நேரம் தெரியாது, அது அதிகாரத்தினால வரக்கூடாது, அன்பினால. ஆமாவா? ஜெபத்தினால, நற்குணங்களினால, முழங்கால் நாளில் வந்தால் நீடிக்கும், இல்லைன்னா பாதியில் குறுக்க திரும்பிடும். ஆமாவா இல்லையா? அதனால நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் சமூகத்தை எட்டணும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னு ஒன்று ஆண்டவர் இருதயத்தில், கணவரோட இருதயத்தில் வைக்கணும். இல்லாட்டி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் என் கணவர் கேட்கறதே இல்லை, ரொம்ப தைரியம், கை மிஞ்சி போயாச்சு, எல்லா விஷயத்தை எந்த he may go to any extreme. மனைவி மட்டும் இல்லை, யாருமே அடக்க முடியாது. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போது நம்ம அதுக்காக என்ன தான் ஜெபிக்கணும்? உமக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க மனசில் வைங்க ஆண்டவரே. அருகில் இருக்கிறவங்கள சேர்ந்து கரங்களை கோர்த்து பிடிக்கலாமா? சீக்கிரம் அடிமை ஆயிடுவாங்க. பாசத்துக்கு அடிமை ஆகிறது, பிற மனிதர்களுடைய பாசத்துக்கு அடிமை ஆயிடுறது, கெட்ட
பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருது. விஷுவல்ஸ், ஏதாவது ஃபோனில் சினிமா, மோசமான காரியங்கள், கேம்ஸ், டக்குன்னு அடிமையாயிருது. வரணும்னு நினச்சா கூட வர முடியாது. மீசையில் மண்ணு ஒட்டாம தான் நடக்கிறது. அதெல்லாம் ரொம்ப கோபம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவனது குடும்பம் தழைக்கும். எருசலேமின் வாழ்வை காண்பான். பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் இருப்பார்கள். மனைவி வீட்டோரங்களை கனி தருகிற திராட்சை செடியை போல இருப்பாள். காண்கிற எல்லாரும் இது தேவ மனுஷன், இது தேவ மனுஷனால் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆசைப்படுறவங்க எல்லாம் கரங்களை கோர்த்து உமக்கு பயப்படுகிற பயத்தை அவர் இருதயத்தில் வைங்க ஆண்டவரே. என் கணவன் உமக்கு பயந்த மனுஷன்னு என் இருதயம் சொல்லணும் ஆண்டவரே. அப்படி ஒரு பயபக்தியை வைங்க ஆண்டவரே. யோசேப்பை போல எந்த தனிமையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரது கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது சொன்னாரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறேன், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கே இருக்கிறேன், சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறேன், பூமியின் கடைமுனைக்கு போனாலும் அங்கேயும் அங்கேயும் எங்கேயும் மேலும் கீழும் வலப்புறம் இடப்புறம் சுற்றிலும் முற்றிலும் உமது கை எனக்கு பாரமாய தலையில் இருக்கு, உங்க கண்கள் என் மேல நோக்கமாய் இருக்கு. இந்த பயம் ஒவ்வொரு தகப்பனுக்குள்ள வரட்டும் ஐயா. உமக்கது லேசான காரியம். என் வார்த்தைகள் அவரை பயமுறுத்தாது. நான் சண்டை போடுறதுனால ஒன்றும் நடக்காது. நான் கோச்சுக்கிட்டு போறதுனால ஒண்ணுமே நடக்காது. நான் பழி வாங்குறதுனாலையும் ஒன்றும் நடக்க போறதில்லை. இன்னும் அக்ரெசிவா தான் ஆவாங்க. உமக்கு பயப்படுகிற பயம் அந்த சென்சார் மனசுக்குள்ள நீங்க வச்சிட்டீங்கன்னா நான் துக்கத்துடனே திரிவதில்லை. இது என்ன ஆகுமோன்னு நான் பயப்பட வேண்டியதில்லை. என் இருதயம் வியாகுலப்பட வேண்டியதே இல்லை. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். கற்பாரை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரதை கரிரசமாக்குதல் லேசான. உமக்கது லேசான காரியம். பயபக்தியை அவர் இருதயத்தில் வைப்பது லேசான காரியம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்பா. உங்க கண்கள் பார்க்கிறதுன்ற பயத்தை எங்க இருதயத்துல எப்பவும் வச்சிருங்க. முக்கியமா தகப்பன்மாருக்கு வச்சிருங்க. தேவனுடைய கோபம் மூழக்கூடாதுப்பா. வழியிலே அழியாதபடிக்கு உமது பாதத்தை முத்தம் செய்ய ஆவியானவர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆதரவாய் இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக கணவருடைய சரீரம் சுகத்திற்காக கட்டாயமாக பெண்கள் ஜெபிக்கணும். ஏன்னா பெரும்பாலான ஆண்களுக்கு தான் பிபி வருது. ஹார்ட் அட்டாக் வந்து பெரும்பாலும் பெண்களை விட ஆண்களுக்கு தான் வருது அப்படின்னு அந்த கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அதுக்கு காரணமும் இருக்கிறது. நம்ம வந்து டக்குன்னு அழுதுருவோம். மனசு கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அழுது ஒப்பாரி வச்சுருவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா யார்கிட்டையாவது ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் டக்குன்னு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஆனால் இந்த கேரக்டர் வந்து ஜென்ஸுக்கு கொஞ்சம் கிடையாது. நம்ம கலாச்சாரமே ஆம்பளை பிள்ளை அழுவார். ஆம்பளை பிள்ளைனா நான் அழ வேண்டியது தானே. ஆடு மாடும் கூட ஆம்பளை பொம்பளை இல்லாமல் மனசு கஷ்டமாக இருந்தால் அழுவுது. மனுஷனை மட்டும் என்ன? ஆம்பளை பிள்ளை நீ அழக்கூடாது.
அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் வளர்க்க வேண்டாம். மனசு கஷ்டமாக தான் யாராக இருந்தாலும் அழ வேண்டியதான். அப்படி நம்ம சொல்லி கொடுக்கறதுனாலேயே என்னவோ ஒரு இருக்க மனநிலை ஆண்களுக்கு. எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே மனசுக்குள்ளே வைக்கிறதுனால நிறைய பேர் மரண விகிதம் கூட அதிகமாகிறது ஆண்களுக்கு தான். அதனால் கட்டாயமாக பெண்கள் ரொம்ப கணவருடைய சுகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னொன்று, நம்மளுடைய சுவாபங்கள் எந்த விதத்துலையும் அவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது. நான் அடி வாங்கும் போது சொன்னேன், பேசி டென்ஷன், நம்மளுக்கு எப்படி கோபம் வந்தால் வார்த்தை வருமோ அந்த மாதிரி மென்னுக்கு வார்த்தை வராது. கையில் கிடைக்கிறத அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கேன். அது சரின்னு நான் சொல்லலை, தவறு தான். ஆனால் நம்ம அளவுக்கு வார்த்தை பேச வராது. அவங்களுடைய பிரெயின் அப்படி டிசைன் ஆகலை. அப்போது நானும் கோவப்படுத்தக்கூடாதுல்ல. எனக்கு பேச்சாற்றல் இருக்கிறது, நான் பேசுவேன்னு வக்கீல் மாதிரி வீட்டிலலாம் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிற கோபத்தை நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன். கத்தும் போது சரி என்னாச்சு விடுங்க தப்பு தான் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ஆனால் அது ஈஸி கிடையாது. நம்மளுக்கும் உள்ள கொம்பு இருக்குல்ல, நமக்கும் கோபம் வரும். ஆனால் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என் மனசில் இருந்தால் தானே நான் அவருக்காக ஜெபிக்க முடியும். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் ரொம்ப அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்ன்ற சாட்சியை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவருக்கு அவர் படித்ததெல்லாம் கிறிஸ்தவ ஸ்கூல் தான். ஆனால் அவருக்கு பெரிய ஈடுபாடு இல்லை ஆண்டவர் மேலே. மனைவி ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பிரச்சனை பண்ணுறது, அடிக்கிறது, இதே மாதிரி இருந்திருக்கிறார். ஜோம் பண்ணும்பொழுது அடிக்கிறது, பைபிளை தூக்கி வீசுறது. அவர் ஆலயத்துக்கு போகும்போது, மனைவி ஆலயத்துக்கு போகும்போது வீட்டுக்கு வரும்பொழுது 4 வீட்டுக்கு தெரிகிற மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது. ஒரு தடவை அதே மாதிரி ஏதோ பிரச்சனை ரொம்ப அடிச்சும் போட்டார். அடித்து போட்டுட்டு அவர் அப்படியே டயர்டாக உட்காரும்பொழுது இவங்க எழுந்து ஃபேனை அவருக்கு நேராக திருப்பி வச்சு அவர் காலை சேரில் எடுத்து வச்சு அவருக்கு கால் அமைக்க விட்டாங்களாம். எப்படி செஞ்சாங்கன்னே தெரில. அழுன்னு அழுது அவங்க கரங்களை பிடிச்சிக்கிட்டு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், இயேசுவோட அன்பு தான் என்னை எப்படி வழி நடத்துச்சு. அந்த ஆட்டிடியூடில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கணவர். நம்ப முடியுதா? நான் என்ன சொல்கிறேன், வேர் இஸ் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா அதெல்லாம் பார்க்காம சிலுவையில் ஆண்டவர் நமக்காக மரித்தார், அந்த கேடு அடைந்தார். அவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக வாகிலும் என்னுடைய சுவாபங்கள் மாறுமானால் அதற்கான பலன் எனக்கு பரலோகத்தில் உண்டாகும்னு நான் நம்புகிறேன். அப்படி போகணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு கணத்தில் அரைஞ்சா, இது பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்ல, எல்லாருக்கும் தான். ஆனால் என்னுடைய திவ்ய சுவாபங்கள் அவங்கள ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவதோ இல்லை அவருடைய தவறை அவருக்கு சுட்டி காட்டுவதாகவோ இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆமாவா ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? வசனத்தை தானே நான் பேசுகிறேன். ஆமாம். அப்போது அவங்களுடைய சுகம் என் கையில் இருக்குன்ற உக்கிரானத்தை எல்லா தாய்மார்களும் எடுத்துக்கொள்ளணும். அப்போது அவங்களுடைய சுகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம இப்போது ஜெபிக்காட்டி என்ன, ஒரு மனைவி ஜெபிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? யோபுவோட மனைவி உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேர் என்னது? யோசிக்க வேணாம், அவங்க பேர் வேதத்தில் சொல்லப்படலை. என்னவா இருக்கும்னு யாரும் யோசிக்க வேண்டாம். யோபுவின் நிறைய மனைவிகளுக்கு பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படலை. அந்த மாதிரி யோபுவோட மனைவிக்கும் பேர் இல்லை, யோபுவின் மனைவியின் மட்டும்தான் இருக்கும். நம்ம யாருக்காச்சும் அவங்கள பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தேவரை தூஷித்து ஜீவனை விடுன்னு போய் சொல்கிறாங்கப்பா. நல்ல அம்மாவே இல்லை அந்த அம்மா. நான் சொல்கிறேன், அந்த அம்மா கெட்ட அம்மாவாக இருந்தால் அத்தனை பிள்ளைங்களையும் எடுத்த ஆண்டவர் அவங்களையும் எடுத்துட்டு வேற ஒரு பக்தி உள்ள மனைவியை கொடுத்துருக்கலாம்ல. ஆண்டவர் அப்படி செய்யலையே. ஏன்? நான் சொல்கிறேன், கணவனை ரொம்ப நேசிக்கிற தாய்மார் எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஐயோ அவருக்கு வந்தது எனக்கு வந்திருக்கலாமே. உண்மையா இல்லையா? பாஸ்டருக்கு பிபி மாத்திரை கொடுக்கும்போது நமக்கு வந்துருந்தா நம்ம போட்டுட்டு கம்முன்னு தூங்கலாம். இவருக்கு போய் வந்துருச்சே. தொண்டை கட்டுனா எனக்கு தொண்டை கட்டி இருந்தா 2 பாட்டு பாடிட்டு கம்முன்னு இருந்திருப்பேன். இவர் அவ்வளோ பிரசங்கம் பண்ணணுமே, இவருக்கு தொண்டை போச்சே. அப்படி சொன்னால் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு என்ன தோணும்? நமக்கு வந்த பெண்களுக்கு நான் சொல்கிறேன், நமக்கு வந்தால் கூட தாங்கிப்போம், அவங்களுக்கு வரும்போது தாங்க முடியாது.
மிகுதியான அன்பு ஒன்று. ரெண்டாவது, யோபு எவ்வளவு உத்தமன் என்பதை ஆண்டவர் சொல்றாருல்ல. என்ன சொல்வாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமான ஒரு மனுஷன். இவ்வளோ உத்தமன்ன்றது ஆண்டவருக்கு அடுத்து யாருக்கு தான் தெரிஞ்சிருக்கும்? கூடவே இருக்கிற மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? தெரிஞ்சிருக்குமா இருக்காதா? அப்போ மனசுல தோணும் தானே, இவ்வளோ உத்தமமா அந்த ஆண்டவரை சேவிச்சிங்களே, இன்னைக்கு ஏன் இப்படி உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள், ட்ரெஸ்ஸு போட முடியல, ஒரு சாக்க தரிச்சின்னு வீட்டில் உட்கார முடியல, சாம்பலில் போய் உட்காந்துன்னு ஓட்டை எடுத்து சுரிஞ்சுன்னு அவ்வளோ பெரிய வசதி படைத்த தனவந்தன் பாவம் செஞ்சாங்களோ இல்லையோ, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, அதுங்க ஜாலியா பாட்டு பாடி ஆட்டம் ஆடி தூங்கிட்டு இருக்குங்க. இவர் அதிகாலையில் எழுந்து பலி செலுத்துவார். ஒருவேளை ஜாலியில ஆண்டவரை தூஷிச்சிருப்பாங்களா, ஆண்டவருக்கு பிடிக்காத செஞ்சிருப்பாங்களா, ஒருவேளை செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இவர் பாவத்துக்கு இல்லை, இவர் பிள்ளைங்க பாவத்துக்கு. அப்படி ஆண்டவரை சேவிச்சு அந்த ஆண்டவர் கூட உங்களை கைவிட்டாராப்பான்னு நம்மெல்லாம் மனசுல கேட்போம். அந்த அம்மா வாயை விட்டு கேட்டாங்க. அவளை தான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். ஒத்துக்க முடியலையா? நான் சொல்லுகிறேன், நல்ல மனுஷி, உண்மையா கணவனை நேசிச்ச மனுஷி தான். அத்தனை நடந்தும் அவரை விட்டு அவங்க போலையே. அவங்க சுகமாக தானே இருந்தாங்க, விட்டுட்டு போக வேண்டியது தானே, போல. ஆகக்கூடி அவங்க நல்லவங்க தான். ஆனால் அந்த இடத்துல விசுவாச வார்த்தை சொல்லி சிப்போராளை போல ஒரு பலி செலுத்தி, அபிகாயில போல மிகுதியான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை சாந்திப்படுத்த தவறிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. மனசு நொந்து மனசு விட்டு தேவனை தூஷிச்சுட்டு நீ செத்து போ, நீ படுற பாட என்னால, அதுதானே அர்த்தம். அவ்வளோ நல்ல மனைவியா கணவனை நேசிச்சு விட்டுட்டு போகாம திருப்பியும் அவருக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்த மனைவியாய் ஆண்டவரே வேணும் உனக்குன்னு வச்ச மனைவி ஜெபிக்காதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல அவங்க நல்லவங்க இல்லை. நான் எவ்வளோ வேணா நல்லவளா இருக்கலாம், எவ்வளோ வேணா குணசாலியா இருக்கலாம், வீட்டுக்காரர் இவ்வளோ நேசிக்கிறேன்பா, நேசிக்கலாம். ஜெபிக்கலனா என் கணவருக்காக நான் ஜெபிக்கணும். எத்தனையோ கணவர் சொல்லியிருக்கிறாங்க, இவங்க ஜெபம் என்னை காப்பாற்றுச்சு, இவங்க ஜெபம் என்னை பற்றி கூட பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். உண்மையாக அன்னைக்கு நான் எப்படி சொன்னேனே எனக்கே தெரியல. எனக்கு ஒரே ஒரு எப்படியா ஜெபம் பண்ணி எப்படியா காப்பாற்றிடலாம், ஜெபம் பண்ணி காப்பாற்றுறனோ இல்லையோ, அது அப்படி சொல்லிட்டேன். அந்த வார்த்தை அவரை எழுப்பிடுச்சு. நான் சொல்கிறேன், என்னுடைய விசுவாச வார்த்தைகள் அவரை எழுப்போம். என்னுடைய முழங்கால்கள் கணவர் நம்மளை தவிர யார் அவருக்கு பாரமாக ஜெபிக்க முடியும்? ஜெபிக்கலாமா? முழங்கால் போடலாமா? யாருடைய கணவர் டயபெட்டிக்காவோ இல்லை ப்ரெஷர்லையோ இல்லை ஏதோ ஒரு சிக்னஸ்லையோ இருக்கிறாங்களோ, அவங்க முடிஞ்சிச்சுன்னா எழுந்து நின்று கரங்களை உயர்த்துங்க. நம்ம இன்னைக்கு அவங்களுடைய சுகத்திற்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இஸ்ரவேலின் சேனைக்குள்ளே ஒருவராகிலும் பலவீனராய் இருக்கவில்லை. கர்த்தர் தருகிற சுகம், தீர்க்காயுசு. ஏதோ கோபத்துல ஏதோ ஒன்று நம்ம பேசுவோம், ஆனா அவங்க இல்லாம வாழ முடியாது. கணவன் இல்லாம வாழுகிற வாழ்க்கை கஷ்டம், மனைவி இல்லாம வாழுகிற வாழ்க்கை கஷ்டம். ஆண்டவர் இணைத்தது. கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க, ஆன்லைன்ல பார்க்குறவங்க கூட என் கணவர் பலவீனப்பட்டிருக்கிறாருன்னா உங்க கரங்களை உயர்த்துங்க, அவருக்காக கண்ணீர் விடுங்க, அவரை சுகதேகியா வைங்கப்பா. எனக்கு வரட்டும்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்லுவான், ஆனா அப்படி சொல்லக்கூடாது, யாருக்கும் வேண்டாம். குணமாக்குகிற தெய்வத்தின் கரம், காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியர், கீலேயாத்தின் பிசின் தைலம்,
இன்றைக்கு யாரெல்லாம் தன் கணவனுக்காக கரங்களை உயர்த்தி இருக்கிறார்களோ அந்த மனுஷனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பாய்வதாக. எலும்புகளில, நரம்புகளில, மூடுல, சதைகளில, உச்சந்தலையிலிருந்து எல்லா அவயவங்களும் ரத்தத்தினால கழுவப்படுவதாக. குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நெற்றிகளிலே பூசப்படுவதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குத்தத்தம் நிலை கால்களிலே ஒட்டப்படுவதாக. சங்கார தூதன் அதன் வழியாய் பிரவேசியாதபடிக்கு குணமாக்குகிற தெய்வத்தினுடைய பிரசன்னம் இப்போ 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 பரம்பரையாய் வந்த வியாதிகளுக்கு இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். தாய் தகப்பனிடத்திலிருந்து வந்த பரம்பரை வியாதிகள் இயேசுவின் நாமத்துல அறுப்புண்டு போவதாக. உமது ரத்தத்தினால உமது பிள்ளைகள் கழுவப்பட்டு உமது சுதந்திராக மாற்றப்பட்டார்கள். இன்றையிலிருந்து குணமாக்குகிற தெய்வத்தினுடைய சர்வாங்க சுகம், அற்புத சுகம், எல் ஷடாய் எனும் நாமமுடைய தெய்வத்தினுடைய சுகம் அவர்கள் சரீரங்களில உண்டாவதாக. சத்துரு தன்னுடைய அசுத்த கரத்தை நீக்கட்டும் ஐயா. ஆவியானுடைய கரம் அவர்கள் சிரசின் மேல அமரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமது கரம் எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத நீரே ஐயா, நீரே. அப்பா, உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். அப்பா, உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், ஆகும். விசுவாசத்தோடு இன்றைய நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறலாம். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆகும், உம்மாலினால் ஆகும். எல்லாம் உம்மாலினால் ஆகும், உம்மாலினால் மரணத்துக்கு எதுவான வியாதியில் இருக்கிற சகோதரர் ஒவ்வொருவரையும் நினைக்கிறப்பா. ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறப்பா. எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னு ஆதங்கப்படுற ஒவ்வொரு தகப்பனையும் நினைக்கிறப்பா. பல நாட்களா கிரானிக்கல் டிசீஸ்ல மெடிசன் எடுத்துட்டு இருக்கிற தகப்பன் ஒவ்வொருவரையும் நினைக்கிறப்பா. இந்த ஜெபம் உங்க கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுமானா இதே பலிபீடத்துல இத்தனை வருஷம் மாத்திரையை நான் நிறுத்தினேன்ற சாட்சியை நாங்க கேள்விப்படணும்ப்பா. மருத்துவருடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாயிற்று, கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் என்கிற சாட்சி எங்க காதுகள் கேட்கணும், கண்களால பார்க்கணும், இருதயத்தால உணரணும். உமது அற்புதத்தின் கரம் நாங்க ஜெபிக்கிற இந்த மதியான வேளையில அவர்கள் இருக்கிற அறைக்கு நேராய் நீட்டப்படுவதாக. தொடட்டும், 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 தொடட்டும். இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்கிறவர் நாங்க மனப்பூர்வமா விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க கையிலிருந்து கிடைக்கிற அற்புதத்தை பெற நாங்க காத்திருக்கிறோம். கர்த்தர் ஆதரவா இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். சமைக்கும் போது இந்த ஆகாரம் அவருக்கு பசியை மட்டும் ஆற்றக்கூடாது, வியாதியையும் நீக்கணும்னு ஒரு ஜெபம் பண்ணி கொடுக்கணும். ஒரு டீ கொடுக்கும்போது இதில் உங்கள் ரத்தம் ஒரு சொட்டு பாயட்டும், குணமாகட்டும்னு கொடுக்கணும். தண்ணி கொடுக்கும்பொழுது இதில் உங்கள் ரத்தம் கலக்கட்டும்ப்பா,
இது குணமாகட்டும் சொல்லி சொல்லி கொடுக்கணும், கட்டாயமாக கொடுக்கணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்பது, யார் ஜெபத்தை கேட்குறாரோ இல்லையோ, மனைவி கணவனுக்காக ஏறிருக்கிற ஜெபத்தை கேட்பார். ஆமாவா? ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்னா அதில் நிலைத்திருக்கணும்னு ஜெபிக்கணும்னு சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் குடும்பத்தை தழைக்க பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். 2வது சரீர சுகத்திற்காக ஜெபிக்கணும்னு நான் சொன்னேன். 4வது கையின் பிரயாசங்கள். சில குடும்பத்தில் பெண்களும் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் சில குடும்பத்தில் ஆண் ஒருத்தருடைய சம்பளத்தை நம்பி குடும்பம் டியூ நிறையா இருக்குது. இதுதான் நிறைய ஆண்களுக்கு ப்ரெஷர் ஆகுது. நான் சம்பாத்தியம் பத்தலை, அதை ஏதோ ஒரு இயலாமையாக நினச்சி அநேகர் ரொம்ப நொந்துக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். வசனம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு சங்கீதம் 128:2 என்ன வருது? உனக்கு என்ன வரும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இந்த கையின் பிரயாசம் கடனுக்கு போயிடக்கூடாது, மருத்துவமனை மருந்துன்னு போயிடக்கூடாது, வீண் செலவுன்னு போயிடக்கூடாது, யார் யாருக்கோ கொடுத்து வீணாவது. பொத்தலான பைகளில் போடப்படுகிறது, சில நேரத்தில் எங்கே போச்சுன்னே தெரியாது, 4 பக்கமும் போயிடுது. நல்லா சம்பாதிக்கவும் அந்த பணத்தை ரொம்ப நேர்த்தியாக கையாளுகிற ஒரு சக்தியும் வேணும்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எல்லா தகப்பன்மாருக்கும் அப்படி ஒரு கிருபையை நீங்கள் கட்டளையிடணும். ஆண்டவரே, உலகத்து மனுஷர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம், ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த வேலைகளை முடித்து லகுவாக அந்த சம்பாத்தியத்தை பெறுகிறதற்கு எங்கள் சகோதரருடைய கரங்களை நீர் திடப்படுத்துவீராக. எகிப்தின் வர்த்தக லாபமும் ஆண்டவரே, நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாகும்னு சொன்னீங்களேப்பா. எங்கள் பிள்ளைங்க படுகிற பிரயாசத்தை பாருங்க. அதிக உழைப்பு, கொஞ்சம் வருமானம் என்பது எகிப்தின் அடிமைத்தனம் அல்லவா? உங்கள் பிள்ளைங்க தப்பி பிழைக்கிறத 1ஆம் ஆண்டு, தானா விளைகிறத 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு விளையச் செய்து சாப்பிடுவார்கள்னு வாசிக்கிறோமே. அப்படி ஒரு காலம் எங்கள் பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு நீங்கள் சரியா மகிழ்ச்சி ஆக்கணும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய சம்பாத்தியம் குடும்பத்துக்கும் எல்லா தேவைகளும் போக மீதி பண்டக சாலைகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தரித்திரங்கள் நீங்கட்டும் ஐயா, ஏழ்மை நிலை மாறட்டும் ஐயா, கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஐயா. எப்பேற்பட்ட கடன் குழிகளில் இருந்தாலும் பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். பொத்தலான பைகள் நிரப்பப்படட்டும் ஐயா, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவர் நீர் ஆதரவாய் இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்து எல்லா மனைவிகளும் தான் கணவனுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்னன்னா, என் கணவனை தலைவனாக்குங்கன்னு ஜெபிக்கணும். எப்படி? இந்த முழு உலகத்தில் 80% பேர் ஹியூமன் ஃப்ளாக், அப்படின்னா மனித மந்தை. கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கும், ஒரு வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா மனித மந்தை. 80%. மீதி 20% தான் லீடர்ஸ், தலைவர்கள். அவங்க தான் இந்த மனுக்குலத்தை வழி நடத்திட்டு போகிறாங்க. இப்போது நம்மளுடைய கணவர்கள் இந்த அடிமை மாதிரி, மனிதம் அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் நம்மளை வச்சு சம்பாதிப்பான். நம்ம உழைச்சி நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி இவ்வளோண்டு காசு கிடைக்கும், அதை தின்னுட்டே உட்காந்துருப்போம். தலைவன் ஆக்கணும் ஆண்டவர், அப்படி ஞானத்தை கொடுக்கணும். உலகத்துலேயும் அப்படி இருக்கணும், ஆலயத்துலேயுமே. என் கணவன் இந்த நீதிமொழிகள் 31:23 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? லேமுவேலுக்கு அவங்க அம்மா வசனிச்சு குணசாலியான ஸ்திரீயை பற்றிலாம் சொல்லுவாங்க. அந்த குணசாலியான ஸ்திரீன்றது ஒரு கதாபாத்திரம் தான், அந்த மாதிரி யாரும் வாழலை. இப்படி உனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி சொல்லும் பொழுது, அவள் புருஷன் எப்படியா
நியாயஸ்தலங்களில் முக்கியமான தலைவர்களோட உட்கார்ந்து சம்பாஷிக்கிற தலைவனா ஒரு பெண் குணசாலியாக இருப்பான்னா அவன் புருஷன் அப்படி தான் இருப்பாரான். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு லீவு நாள் உங்கள் கணவர் ஆலயத்தில் உட்கார்ந்து மூப்பர்களோடு சேர்ந்து சபையினுடைய காரியங்களை சம்பாஷிக்கிற தலைவனாக இருக்கிறாரா? இருந்தால் சந்தோஷம். இல்லை எல்லா விசுவாசி மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து உட்காந்து தலையாட்டிட்டு போகிறாரா? நீங்கள் ஜெபிக்கணும். என் கணவனை தலைவனாக்குங்க, என் கணவனை சபையின் மூப்பனாக்குங்க. ஏசப்பா இவ்வளோண்டா இருக்கும் போதே சபை தலைவர்களோடு உட்கார்ந்து பேசிட்டு என் பிதாவுக்கு எடுத்த காரியங்கள் அலுவல்களில் நான் ஈடுபட வேண்டாமா? எத்தனை வயசில் கேட்டார்? புழுக்கி உண்டா இருக்கும் போது. நம்ம கணவருக்கு எத்தனை வயசாச்சு? எத்தனை 40 ஆச்சோ 30 ஆச்சோ 50 ஆச்சோ தெரில. இன்னமும் தலையாட்டின்னு உட்காந்துட்டு போனால் எப்படி? தலைவன் ஆகணும்ல. நீ என்னப்பா இப்படி இருக்கிற தலைவன் ஆகுன்னு சொன்னாலும் ஆக மாட்டாங்க. நம்ம ஜோம் பண்ணாதான். என் கணவர் தலைவராக இருக்கணும், மூப்பனோட சம்பாஷிக்கணும். ஒரு அலுவலகம்னா அங்கே அவர் ராஜாவாக இருக்கணும், அவருக்கு கீழே 4 பேர் இருக்கணும். கட்டாயம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படி தான் இருக்கணும். அதுக்கு பேர் அவருக்கு கீழே 4 பேர். ஆபிரகாம் அவருக்கு கீழே 4 பேர். தாவீது ராஜா தான். யோசேப்பு அவன் அதிகாரி, அதிகாரிகளுக்கு அதிகாரி. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், இதில் ஒரு தன்னலம் இருக்குது. கணவர் ராஜான்னா நான் யார்? கணவர் தலைவனுன்னா நான் யார்? நான் தலைவி ஆகணும்னு அவசியம் இல்லை, அவர் தலைவர் ஆனாலே போதும். தலைவியாகி நிறைய வேலையெல்லாம் தலையிலலாம் போட்டுக்க வேணாம். அவரை ராஜாவாக்கிட்டு நான் லேபிள் மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாலே போதும். நல்லா இருக்குல்ல ஐடியா? எல்லோரும் முட்டி போடலாம். முட்டி போட்டு என் கணவனை தலைவனாக்குங்க ஆண்டவரே. உலகத்துலேயும் தலைவனாக இருக்கணும், ஆலயத்துலேயும் மூப்பர்களோடு சம்பாஷிக்கணும், ஊழியர்களோடு உட்காந்து சம்பாஷிக்கணும். எல்லார மாதிரி வசனம் கெட்டு போனது போதும் ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகளப்பா, இப்படியே எங்கள் காலங்கள் போயிட வேண்டாம்ப்பா. உமக்காக வாழணுன்ற ஆசை அவர் இறுதி. இன்னைக்கு நான் சொல்கிறேன் சகோதரிமார்களுக்கு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தரையில் போகாது. ஒரு நாள் அவர் அமருவார், தலைவர்களோடு அமர்ந்து சம்பாஷிப்பார், அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படும், தலை உயர்ந்து நிற்பார். அதை நம்ம கண்கள் காணணும். அவருக்கு அறிவில்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறார். இந்த ஜெபம் சாதாரண மனிதனையும் தலை சிறந்த தலைவனாக்க முடியும். முழங்காலுக்கென்று ஒரு ஆக்க சக்தி இருக்கிறது. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே அப்பா, இன்னும் தலைவனாக்குங்க, இன்னும் ஆளுமையை தாங்க, இன்னும் அந்த லீடர்ஷிப்புக்குரிய குவாலிட்டியை தாங்க. மோசேக்கு ஒரு எத்திரோ ஆலோசனை சொன்னது போல ஆலோசனைக்காரனா உயர்த்துங்க. அவர் கரங்களை தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆரோனையும் தாங்க. அவருக்காக ஜீவனை பணைய வச்சு எதிராளியோட எல்லைக்குள்ள போய் தண்ணி கொண்டு வர உக்கிரான மிகுந்தவர்களை தாங்க. மரண சாசனத்தை கையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் எஜமானுக்கு விசுவாசமா பிரிச்சு படிக்காம இருந்த வேலைக்காரர்கள், உத்தமமுள்ள மனிதர்களை தாங்க. அப்பேற்பட்ட தலைவனா உயரட்டும் ஐயா. தலைவனுக்கு தலைவனாய், அதிகாரிகளுக்கு அதிகாரியாய், தேவ ஆலோசனை கர்த்தனாய் கர்த்தர் நீர் உயர்த்துவீராக ராஜா. அப்பேற்பட்ட ஞானத்தை நீர் கணவருக்கு தருவீராக ராஜா. உம்மால மட்டும்தான் ஆக ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 5 காரியங்களை சொன்னேன், வருஷப்படுத்துகிறேன். ரட்சிக்கப்படாதவங்கன்னா முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்கன்னா அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும்னு சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னேன். சரீர சுவர் இருந்தால் தானே சித்திரம், அதனால் சரீரம் நல்ல பலமாக இருக்கணும், அதுக்காக ஜெபிக்க சொன்னேன். கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, அதனால் தேவைகள் சந்திக்கப்படும்படி அதுக்காக தலைவனாக்கணும்னு சொன்னேன். ரொம்ப கம்மி நேரம் இருக்கிறதுனால நான் வேகமாக சொல்லுகிறேன். அடுத்து தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே மூன்றக்கூடாது. சில நேரம் அவங்களுக்கே தெரியாது, மோசேவால் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் தன்னை விட்டு எழுந்தருளி போனது சிம்சோனுக்கு தெரியவே இல்லை.
அதே மாதிரி பழைய பராக்கிரமத்தோடு நான் ஏஞ்சி நிற்பேன் நிற்கிறாரு, அங்கே ஒன்றுமே நடக்கலை. மற்ற நேரத்தில் எதில் கட்டினாலும் அகனினார் கயிறில் கட்டுவாங்க, அந்த கயிறில் கட்டுவாங்க, நெருப்புப்பட்ட நூல் மாதிரி எல்லாம் தெறிப்புண்டு போகும். ஆனால் இப்போது பலட்சையப்பட்டு போய் ஆண்டவர் எழுந்தருளி போனதே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் கணவருக்கு வந்துடவே கூடாது. அவர் மேலே தேவ கோபம் என்னைக்கும் மூடக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். அடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக அவர் இருக்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வரிசையில் என் கணவர் இருக்கணும், பரிசுத்தமானா இருக்கணும். ஃபைனலாக ஒரு பெரிய ஜெபம் ஏறெடுக்க போகிறோம், என் கணவனுக்கு தீர்க்காயுசு தாங்கன்னு ஜெபிக்கணும். ஏன் பெண்களை விட ஆண்களுடைய மரண விகிதம் அதிகமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் சமாதானம் இருக்க மாட்டேங்குது நிறைய ஆண்களுக்கு. நான் பொதுவாக பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ உள்ள பெண்மணிகள் ஆரோக்கியமான ஆகாரத்தை கணவனுக்கு சமைச்சு கொடுக்கறதில்ல. ஏன்? சோம்பேறித்தனம். எதையாவது ஆர்டர் பண்ணிக்கோ, பழைய குழம்பை வச்சு ஓட்டு, உனக்காக நான் ஏன் சகிச்சு போகணும், உனக்கு டென்ஷன் ஆனால் நீ போய் முட்டிக்கோ. அதிகாரத்தினால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் அதுவும் ஆண்களுக்கு புரிகிறது இல்லை. ஆனால் நான் பெண்மணிகளுக்கு சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை அதை எவ்வளவு உன்னதமாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் தான் ஆகணும். உலகத்து மனுஷர் பேசுகிற மாதிரி நான் பேச முடியாது. நான் வேதத்தை நடக்கிறேன், எனக்கு இப்படித்தான் வாழணும்னு ஒரு பைபிள் எனக்கு இருக்குது. அந்த பைபிள் எப்படி சொல்லுதோ அப்படிப்பட்ட வாழணும்னு தானே நான் இந்த வாழ்க்கையை தெரிஞ்செடுத்துருக்கிறேன். ஏன் வேதம் மன்னிக்கணும், அனுசரித்து போகணும், சப்மிசிவாக இருக்கணும், இதை தான் பைபிள் சொல்லுது. ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் மாறி போய் எதேதோ மீன்ஸ் உலகத்தில் வரலாம். ஆனால் பைபிள் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மாறவே இல்லை. ஆமாவா? நம்ம எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? அடுத்த 5 குறிப்புகளை வேகமாக நான் சொல்கிறேன். தேவனுடைய கோபம் எங்கேயும் மூன்றக்கூடாது. கணவனுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு கோபம் வரும்னா நான் தான் போய் சாந்திப்படுத்தணும். அடுத்து அவர் பரிசுத்தவான்ன்ற லிஸ்ட்டுக்கு வரணும். விசுவாசி, தலைவன் என்றதை தாண்டி என் கணவன் பரிசுத்தவான் லிஸ்டில் இருக்கிறாரா, அப்படி ஒரு பரிசுத்தவானா மாற்றணும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கணும். அவரை கொண்டு என்ன செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறணும். அடுத்து மனசார சொல்லுங்க, என் கணவனுக்கு தீர்க்காயுசை தாங்க ஆண்டவரே, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்கப்பா என் கணவருக்கு, அவரு ரொம்ப நாள் வாழணும். கண்களை மூடி 10 ஜெப குறிப்புகளை நான் சொல்ல 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 சத்தமாக ஜெபிச்சாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளேயே மறுபடியும் மறுபடியும் அவைகளை நீங்கள் நினைக்கணும். முதல் ஜெபமே ரட்சிப்புக்கான ஜெபம் நான் ஏறெடுத்தேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்புல நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். 2வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் உலகத்தின் ஆசாபாசங்கள்ல இருந்து அவங்கள விடுதலையாக்க முடியும். நம்ம ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, நம்ம ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்ப வேணா எதுக்கு வேணா அடிமையாகலாம். they are so fragile. உமக்கு பயப்படுகிற பயம் அவர் இருதயத்துல நீங்க வச்சிருங்க ஆண்டவரே. அந்த சரீரம் பலவீனப்பற்ற வேண்டாம், அந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கட்டும், திடகாத்திரமான புருஷனா இருக்கணும்ப்பா. வியாதி பலவீனம் வரவே கூடாது ஆண்டவரே. சாப்பிடுற சாப்பாடை ஆசீர்வதிங்க, குடிக்கிற தண்ணியை ஆசீர்வதிங்க, சுவாசிக்கிற காற்றை ஆசீர்வதிங்க. எப்பவும் அவரை பலமா நான் பார்க்கணும், ராஜாவை போல நிக்கணும் ஆண்டவரே. அந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கட்டும்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அவர் கை எங்கேயுமே போய் ஏந்தி நிக்க கூடாது, அவர் தான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் அவர் தலை வணங்கி நிக்கவே கூடாது. தலைவனா தலை நிமிர்ந்து நிற்கணும்பா. சபையின் மூப்பர்களோட சம்பாஷிக்கணும். தலைவனா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யணும். அப்படி அவரை நீங்க உயர்த்தணும் ஆண்டவரே. தேவனுடைய கோபம் எங்கேயும் அவருக்கு விரோதமாய் மூள வேண்டாம்.
அந்த கோபம் மூளாதபடி பட்டய உரைக்குள்ள போடும்படி உமது பாதத்தை நான் முத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான் என்கிற பெயர் எழுதப்படட்டும் ஐயா. இதுவரைக்கும் கோபக்காரன் என்ன வேணா பேர் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்தவான்களின் வரிசையிலே என் கணவருடைய பெயர் எழுதப்படுவதாக. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் நீர் மாற்றுவீராக. என்ன நோக்கம் நீங்க வைத்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு திராணியும் வல்லமையும் மிகுந்த அப்பா உமது அம்பரா துணியை நிரப்பின புருஷனாய் மாறட்டும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. 2 கரங்களை உயர்த்தி தீர்க்காயுசு சுகம் உங்க கையில இருக்க 2ஐயும் என் கணவனுக்கு நீங்க தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். உண்மையா மனைவி ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஏன் தெரியுமா? நம்மள ஆண்டவர் மனவாட்டிக்கு ஒப்பிட்டு இருக்கிறாரே. நான் கேட்ட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவாரா? வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில சுகம். வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில சுகம். இது 2ஐயும் நிறைவாய் நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் தீர்த்தவரே. நீதியுள்ள உத்தரவு அருளுகிற எங்க எஜமான் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. இப்பவும் கூட இந்த இத்தனை விண்ணப்ப குறிப்புகளை ஏறெடுத்தாலும் நான் கணவனை இழந்துட்டேன், இந்த கூட்டம் எனக்கானதல்லன்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்க மேலதான் நீங்க நோக்கமா இருக்கிறீங்கப்பா. திக்கற்றவனுக்கு நீங்க சகாய, ஒடுக்கப்படுகிறவன் பட்சத்துல நீங்க இருக்கிறீங்க, எளியவனுக்கு நீங்க ஆறுதலையா. ஒரு நாள் கூட தனிமை என்ன உங்க பிள்ளைகளை வாட்ட வேண்டாம். நீங்க நாயகனாய், ஆத்தும நேசராய், தகப்பனாய்,
ஆறுதல்களின் தகப்பனாய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வரணும்னு நான் ஜெபிக்கிறோம்ப்பா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நீர் மகிழ்ச்சியாக்க வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெப குறிப்புகளை என்றேக்கும் பிள்ளைகள் மனதில் வைத்து சிப்போரான போல அபிகாயில போல தங்களுடைய ஜெபங்களினாலும் ஞானமான பிரதியுத்தரங்களினாலும் கணவரை ஆதாயப்படுத்தி கொள்ள, புத்தியுள்ள ஸ்திரீகளை போல தங்களுடைய குடும்பத்தை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஒரு ஞானம் பரத்திலிருந்து உண்டாவதாக. ஒரு ஜெபாவி உமது பிள்ளைகளை மூடுவதாக. ஒரு ஜெபமேகம் உமது பிள்ளைகளை மேல பாரமாய் வந்து அமரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உமது பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். உமது கண்கள் திறக்கப்பட்டவைகளாய், செவிகள் கவனிக்கிறவைகளாய் என்னாலும் இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.